வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம சிம்பிளான ஆனா செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு பால் பேடா. ஆனா ரொம்ப கஷ்டப்படாம ஒரு 10 நிமிஷத்துல நாம இந்த பால் பேடா செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இப்போ இந்த பால் பேடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன்ல செய்யுங்க இந்த ஸ்வீட்டு. அப்பனா உங்களுக்கு நல்லா ஒட்டாம நல்லா வரும். அதுக்காக இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுலயே எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை இதுல போட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் பால், எவ்வளவு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு பால் விட்டுக்கலாம். அதுல இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு நெய் வந்துட்டு அவ்வளவா தேவைப்படாது. இந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இதுல நம்ம வந்துட்டு பால் பவுடர் ஒரு கப் அளவுக்கு சேர்த்த போறோம். இதுல என்ன பாத்துக்கணும்னா, நீங்க வந்துட்டு இந்த டைரி ஒயிட்னர் அப்படின்னு வரும்ல, எவ்ரிடே டைரி ஒயிட்னர் அப்படின்னு வரும்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க, இந்த மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் இந்த மில்க் பேடாக்கு. அந்த பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில ஸ்வீட் வராது. அதனால கண்டிப்பா இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படின்னு இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கிம்டு மில்க் பவுடர்ல நான் 1 கப் எடுத்திருக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ பால் விட்டோமோ அது மாதிரி 4 மடங்கு மில்க் பவுடர். இந்த மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்தி நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கட்டி இல்லாம இந்த பாலோட சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து வேகமா ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல இந்த ஸ்வீட் வந்துட்டு ரெடி ஆயிடும். மீதி இருக்கிற மில்க் பவுடரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அடுப்புல வைக்க போறோம். அப்பனா கட்டி தட்டாம இருக்கும். அதுக்காக இப்ப பார்க்க ரொம்ப கெட்டியா இருக்கு. நம்ம சுகர் சேர்த்திருக்கோம்ல, அது வந்துட்டு நீங்க அடுப்புல வச்சு மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்ச நேரம் கலர்னோம்னா இப்ப நம்ம இதை அடுப்புல வச்சுக்கலாம். அடுப்புல வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுல நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், அது இன்னும் கரையில. அது கரையணும், அது வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எது வரைக்கும் கிளறணும்னா, இந்த பாத்திரத்துல ஒட்டாத ஒரு பதம் வரைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறிக்க போறோம். இது வந்து கை விடாம கிளறணும். நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னா இது வந்து அடியில பிடிச்சிரும். ஏன்னா இது கெட்டியா இருக்குல்ல, அதனால சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கைவிடாம நம்ம வந்து கிளறிக்கணும். இந்த பேன்ல ஒட்டாத தன்மை வர வரைக்கும். இப்போ இதுல ஃபிளேவருக்காக நான் வந்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட போறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அந்த பாலோட ஸ்மெல்லே இது நல்லா இருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 6 நிமிஷம் பக்கமா நான் இது வந்துட்டு கிளறி இருப்பேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இப்போ வந்துட்டு பேன்ல ஒட்டாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கிளறிக்கல. இதை இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பக்கமா நான் கிளறி இருப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்குது நம்மளோட இந்த மில்க் பவுடர் மிக்ஸ். இப்போ இது பதம் வந்துருச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா, கையில வந்துட்டு கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. கையில விரல்ல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. இதுல இருந்து ஒரு சின்ன பிட் எடுத்து உருட்டி பாருங்க. உருட்ட வரணும், கையில ஒட்டாம, அந்த பிசு பிசுக்கு தன்மை இல்லாம இந்த மாதிரி உருட்ட வரணும். பாருங்க, அழகா உருட்ட வருது. இப்போ இதுதான் பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய். இதுல நம்ம ரெடி பண்ண இந்த மில்க் மிக்சரை இதுல போட்டுடலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம படைஞ்சிக்கணும். இது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில வச்சு நம்ம இதை வந்துட்டு மேஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கையிலேயே நம்ம பனைஞ்சிட்டோம். இது எதுக்காக செய்யறோம்னா, ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும் அந்த ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்கிற மாதிரி, அதுக்காக தான். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டா அப்படியே பனைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. நான் இந்த பிளேட்ல பின்னாடி வந்துட்டு நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இது மேலேயே நம்ம வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸை வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையிலையும் நீங்க வந்துட்டு நெய் தடவிக்கோங்க ஒட்டாம இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்க போறோம் நம்ம வேணுங்கிற சைஸுக்கு. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு இதை ரோல் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். நல்லா பெருசா வேணாலும்
நல்லா மொத்தமா வச்சுக்கலாம். சன்னமா வேணாலும் சன்னமா வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மூடியோ இல்ல எவர் சில்வர் டப்பா மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்ல உங்ககிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்தா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா நீங்க கையிலேயே உருட்டி கூட அப்படியே ஃபிளாட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான மில்க் பேடா செம்ம ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிச்சோம். இதோட டெக்ஸ்சர் பாருங்க, அந்த மாதிரி பிஸ்கு பிஸ்குன்னு இல்லாம அந்த ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்கிற அதே மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரவுண்டா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செம்ம டேஸ்டியான மில்க் பேடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட வெள்ளி ஒர்க் இருந்துச்சுன்னா அது கூட போட்டு நீங்க வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம். ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.